மேட்டூர் அந்த மேட்டு சைடுல வீரப்பணி சைடு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இன்டீரியர் ரிமோட் போயிடுச்சு. இந்த பொண்ணை கூட்டிட்டு என்ன பண்ணா அவங்க பெற்றோர்கிட்ட போகணும்னு சொன்னதுனால இட்ஸ் இன்டீரியர் அப்கோர்ஸ் ரிமோட் உள்ள போகணும். மனிதாபிமானம் ஜெயிச்சதாக நான் நினைத்தது நான் செய்த செயல்களே அல்ல. அங்கே உள்ள போய் அந்த கிராமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க சென்னையில பார்க்கறாங்க அழிஞ்சு போன குடிசைகள் மாதிரி சின்ன 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 குடிசை. வேகமாக ஓடி வந்த அந்த சகோதரியும் அந்த தாயும் கட்டி பிடித்து கொண்ட அவர்கள் அந்த ரூம்ல இருக்கீங்கன்னா எதையுமே கொடுக்கறது ஒண்ணுமே. ஒரு 100 ரூபாய் நோட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அம்மா என் பிள்ளையை நான் குடிச்சுட்டு இருந்தேன், கொண்டாந்து கையில கொடுக்கிறேன் 100 ரூபாய். கண்ணீர் மல்ல நான் சொன்னேன், அம்மா அவங்களுக்கு தெரியும் நான் வந்த உழைப்போ கொடுத்ததோ இதற்கு ஈடாக. ஆனால் அந்த 100 ரூபாயை கொடுத்து நான் செய்த செயல்களுக்கு அவர்கள் வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள் என்றால் அதுவே மனிதன். இயற்கையில் நடக்கின்ற எந்த யதார்த்தங்களையும், உங்கள் வீடுகளில் நடக்கின்ற யதார்த்தங்களை, சமூகத்திலே காண்கின்ற யதார்த்தங்களை, தொலைக்காட்சிகளில் வெளிப்படுத்தப்படுகின்ற யதார்த்தங்களை, கேட்கின்ற யதார்த்தங்களை கண்டு கண்மூடி விடாதீர்கள். கண்மூடி விட்டு ஏதோ ஒரு ஜீவன் நல்லதை செய்யும், அசோகன் போன்ற நிறுவனத்தை நடத்தி செய்கின்றவர்கள் செய்து விடுவார்கள் என்று நாம் நினைத்தால் மனிதனாக பிறந்த நாம் மனித மாண்பை இழந்து விட்டோம் என்று அர்த்தம். அது முன்னோடி இருப்பவர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இல்லாதவர்களாக இருக்கலாம். இந்த புதிய வருடத்தில் என இறுதி ஆண்டிலே இவர்கள் வைத்திருக்கின்றார்கள், பாராட்டுகின்றேன். இவர்கள் சேவைகள் இப்படி இருந்ததால் தான் 9 வருடங்களை அவர்கள் கடந்து சென்றார்கள். நான் அதிகமாக அழகா சொல்லி எப்பொழுதும் சொல்வது போல அப்துல் கலாம் சொன்ன வார்த்தைகளே அவர் தொகுத்தளிப்பவர் சொன்னார். சரித்திரத்திலே அவர் இடம் பெற்றுவிட்டார் என்று நாம் பெருமையாக பேசுவதை விட என் வாழ்க்கை சரித்திரத்தில் பிறருக்கு தெரிய வேண்டாம். ஆனால் என் வாழ்க்கை சரித்திரத்தை நான் திருப்பி பார்க்கும்போது ஏதோ ஒரு புள்ளியிலே நானும் நிறைய கோடுகளை வரைந்திருக்கின்றேன், சில முத்துக்களை பதித்திருக்கின்றேன் என்று உங்கள் மனசாட்சியும் உங்கள் உள்ளமும் பார்த்து உங்களை பாராட்ட வேண்டும். அப்பொழுது மனித நேயம் செய்யும். இந்த மனித நேயத்தை நிலைப்பாடு எடுத்து ஜெயிக்க வைத்துக் கொண்டே இருக்கின்ற இந்த பெரியவர்கள் சான்றோர்கள் அனைவரையும் தலைவரையும் வாழ்த்துகின்றேன். நீங்களும் இந்த வருடத்திலே வரப்போற வருடமானது மனித நேயம் நிறைந்த வருடமாக, மனித மாண்பை கட்டி தருபவர்களாக, மனிதர்களை மனிதர்களாக மதிப்பவர்களாக மட்டும் நாம் மாறினால் இந்த உலகம் பெறும், இந்த உலகம் ஜெயிக்கும். எல்லா நலன்களும் உங்களுக்கு வருகின்ற ஆண்டில் பெருகுவதாக. நன்றி. அருட்சகோதரி டாக்டர் பாத்திமா தேவி அவர்கள் மனித நேயத்துக்கு இதை விட ஒரு அப்ராப்ரியேட் டெஃபினிஷன் கொடுக்க முடியாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் மேடம். ரியலி இது மாதிரி வந்தவங்க வாங்க அதை என்ன பண்ணுங்க, ஓகே எடுத்துட்டு போங்க, குழந்தை வச்சுட்டு போங்கன்னு இல்லாம அவங்க வந்து போய் பிறந்தே வளர்ந்தே மாண்டேன் என்பதை தாண்டி மனித நேயத்திற்கு மட்டுமல்ல, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனிலே முத்திரை பதித்து தொடர்ந்து இங்கே வந்து வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போன்று இங்கே பல்வேறு தலைவர்கள் இங்கே வருகை தந்திருந்தாலும் மரியாதைக்குரிய நீதிபதி பொன்னுச்சாமி அவர்களுக்கு என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தலை சிறந்த ஒரு அமைப்பை, மனிதநேய பாதுகாப்பு ஆர்கனைசேஷனை மிக திறமையோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அசோகனுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பல்வேறு விருதுகளை பார்க்க வருகின்றது. முதலிலே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய, சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய டாக்டர் கே பாத்திமா மேரி அவர்களுக்கு வணக்கத்தை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி சிறந்த பாடகர். அவர்கள் இந்த சூழ்நிலைகளிலே நம்மிடம் பேச வந்திருப்பதற்காக, விருதுகளை வாங்க வந்திருப்பதற்காக உங்கள் சார்பில் அவர்களுக்கு மீண்டும் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அன்பு சகோதரர் ஜோசப் ஜெயராஜ் அவர்கள், செயலர் அஸ்வின் படேல் அவர்களுக்கும், இங்கே வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் ஜெயசுராஜா அவர்களுக்கும் மற்றும் பல்வேறு விருதுகளை வாங்க இருக்கக்கூடியவர்களுக்கும், என் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் அழகுராம் ஜோதி அவர்களுக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 3 முக்கியமாக கருத்துக்களை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த மனிதநேய
மிகவும் எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதிலே ஒரு ஆனந்தத்தை நான் குறிப்பிலே அடைகிறேன். 7 கல்லூரிகளில் படித்தேன், அது ஒரு தொழில்நுட்பம் என்பதிலும் எனக்கு தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி. 2 மாற்றுத்திறனாளிகள் இங்கே அதிகமான பேர் வந்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர் சிதம்பரநாதனுடைய இளம் பெற்றோராக வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அவரை சார்ந்த அத்தனை உறுப்பினர்களுக்கும் உங்கள் சார்பிலே நான் வணக்கத்தை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி. பேராளுமன்ற வீரர்கள் 3 பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்திய தேசத்தினுடைய கொடியினை உலக அரங்கிலே ஏற்றியவர்கள் இங்கே வருகிறதற்குரிய அவர்களுக்கு நான் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவிப்பதிலே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி பேராசிரியர் சாரா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 முக்கிய காரணங்கள். 1 விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வை அவேர்னஸை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் மனித உரிமை பாதுகாப்பு சட்டத்திலே பிரிவு 12 மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அவேர்னஸ் மனித உரிமை என்று சொன்னால் மனிதன் முதல் மனிதன் பார்க்கும் வழக்கத்தை மாற்றுவது, மனித உணவை மனிதன் தரிக்கும் வழக்கத்தை மாற்றுவது, மனிதனை மனிதனாக மாற்ற வேண்டும் என்று சர்வதேச பிரகடனம் 1945 உருவாக்கப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முறையாக செயல்பட வேண்டும் என்பதிலே முனைப்பாக செயல்பட்டு வரக்கூடிய இந்த மனிதனை பாதுகாப்பு ஆர்கனைசேஷனுக்கு வணக்கத்தை நான் தெரிவித்துக் நிர்பயா அந்த பெண்மணியினுடைய மிக மோசமாக பாலியல் பலாத்காரம் டெல்லியிலே செய்யப்பட்டதற்கு பிறகு சட்ட திருத்தங்கள் எப்படி வந்திருக்கிறது என்பதை 3 கருத்தரங்குகளை இந்த மனிதனை பாதுகாப்பு ஆர்கனைசேஷன் நடத்தியதற்காக என் வணக்கத்தை நான் தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் இதுதான் விழிப்புணர்வு. போஸ்கோ சட்டங்கள் பாலியல் இன்னைக்கு வெளியிடக்கூடிய ஒரு நூல், அருமையான நூல். பாலியல் தாக்குதல், அமில தாக்குதல் போன்ற சட்ட விதிகளுக்கான நூலினை இன்று நீதிபதி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதுல பெண்கள் உரிமை, பெண் உரிமையும் மனித உரிமை என்பதை சர்வதேச பிரகடனத்தின் வியன்னாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு குறைந்தபட்சம் அரசாங்கம் 3 லட்சம் தர வேண்டும் என்பதை அந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மனித நேயம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அருமையாக சொன்னார்கள் நம்முடைய டாக்டர் அவர்கள். எவ்வளவு அருமையாக சொன்னார்கள் என்று சொன்னால், சென்னையிலே நடந்த சம்பவத்தை பற்றி நமக்கு சொன்னார்கள். கடலூரிலே அவர்கள் சென்று அந்த கல்லூரி மாணவிகள் அவர்கள் தலைமையோடு சென்று அங்கே கொடுத்து வந்திருப்பதுதான் தன் எம்பதி சிம்பதி என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நேரத்திலே காலுக்கு செருப்பும் இல்லாமல், கால்களுக்கு கூடும் இல்லாமல், பாலுக்கு உடைத்து பசியற்று போனவர்களுக்காகவும், பாலின்றி பிள்ளைகளும் பட்டினியால் தாயிடுவார் வீடு முச்சூடு வரும் என நிலைமைகளை மாற்றுவதற்காகவும் இங்கே மனிதநேய பாதுகாப்பு வருகிற ஆண்டு பல்வேறு விழிப்புணர்வு முகாம்களையும் பாதுகாப்புகளையும் மாற்றுத்திறனாளிகளுடைய சட்டங்களை அவருடைய உரிமைகளை கொடுப்பதற்காகவும் நாம் அதிகமாக கடைபிடிக்க வேண்டும். இந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் தாக்குதலை எப்படி நிறுத்த வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வை அவசியம் கொண்டு வர வேண்டும். நாம் நம்பிக்கை நாளை மட்டும் நாம் கையில் எடுத்து நாம் வைத்துக் கொண்டால் முதிர்ந்த வளர்ச்சி